கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபையின் செய்தியை கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் இந்த 40 நாள் அளவும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பது நமக்கு ஒரு பாக்கியம். வருஷ முடிவில் ஒரு நன்மை, வருஷ துவக்கத்தில் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தி ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தில் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்துல வர கடவன். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த வேதத்தை நல்லா கவனிக்கணும். ஞானமாகி இயேசு, ஞானமாகிய கர்த்தர் முதலாவது தன் ஞானத்தினாலே வீட்டை கட்டுறார். அது என்ன வீடு தெரியுமா? அந்த கர்த்தர் பிரபஞ்சத்தை உண்டாக்கின ஆண்டவர், பிரம்மா இறைவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர் முதல்ல பிதாவாய் இருக்கிறார், சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒரு வீட்டை கட்டுறார். அது என்ன வீடுன்னு கேட்டா, ஒரு மரியாள் வயிற்றுல இயேசு என்ற நாமம் தரிக்கப்பட்ட ஒரு சரீரத்தை கட்டுகிறார். அந்த சரீரத்தை கட்டி வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை ஏற்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை மாமிசமானது. ஆகையினாலே தன் 7 தூண்களை சித்திரம் தீர்த்து, அப்படி சொன்னா இந்த உலகத்துல 7 சபை கர்த்தருக்கு உண்டு. அந்த 7 சபைகளும் 7 தூதர்கள் இருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த 7 சபைகளை கர்த்தர் உண்டாக்கி அந்த 7 சபைகளுக்கு 7 தூதர்களை கொடுத்து இந்த உலகத்தினுடைய சபையை நடத்துகிறார். அதுக்கு அடுத்து சொல்றாரு, தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து. அப்படி என்று சொன்னால், அவருக்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்து இருக்கிறார்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மரித்து இருக்கிறார்கள். கடைசியாக அந்த கர்த்தர் ஞானத்தோடு கட்டினார் பாருங்க, அந்த வீட்டையே இடித்து விட்டார் சிலுவையில். ஆகையினால வேதம் சொல்லுகிறது, இந்த போஜன பந்தி ஆயத்தப்படுத்தி சொன்னால் திருவிருந்து, அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் வந்து பானம் பண்ணி குடிங்கள். உங்களுடைய பேதமை உங்களை விட்டு போகும், உங்க மூடத்தனம் உங்களை விட்டு போகும், உங்களுடைய முட்டாள்தனம் உங்களை விட்டு போகும் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அதுதான் அந்த அழைப்பு. இன்விடேஷன், ரிசப்ஷன், அழைப்பு, வரவேற்பு. வாங்க பேதையே வாங்க, மூட நம்பிக்கையில் இருக்கிறவர்களே வாங்க, கர்த்தரை அறியாத இருக்கிறவர்களே வாங்க. உங்களுக்காக என்ன பண்ணி இருக்கிறாரு? ஞானத்தான் வீட்டை கட்டி கொடுத்த சத்துக்களை அடித்து. அப்படி என்று சொன்னால் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த உலகத்துல இந்த வேதத்தை வழிகாட்டுவதற்காக வந்தவர்கள் எல்லாரும் மரித்து இருக்கிறார்கள். ஆகினால்தான் இந்த வேதம் கொழுத்த ஜந்துக்களை அடித்து இருக்கிறது. கொழுத்த ஜந்துக்கள்னா தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் கர்த்தருக்காக மரித்து இருக்கிறார்கள். ஆகையினால தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தை உயர்ந்த மேடைகள் நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி, புத்தி இல்லாதவன், புத்தியில மந்தமானவன், புத்தி கெட்டு போனவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை கூப்பிடுகிற ஒரே வேதாகமும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமும் தான். புத்தி குறைவா இருக்கா? புத்தி என்னன்னா இருக்கியா? புத்தி கேவலமா நடந்துக்கிறியா? வா, என்னிடத்துக்கு வான்னு கூப்பிடுறாரு. நீங்கள் வந்து என் அப்பத்தையும் புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தையும் பானம் பண்ணுங்கள். என்ன அருமையான காரியம் பாருங்க. என்னுடைய சரீரத்தையும் என் ரத்தத்தையுமே உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க. இந்த வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷனுடைய உயிரை உயிர்ப்பிக்கும், மனுஷனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, வாங்க அப்பத்தை செஞ்சு வச்சிருங்க, திராட்சை ரசம் வச்சிருங்க, வந்து பானம் பண்ணுங்க, சாப்பிடுங்க. பாருங்க, இதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, அவருடைய சரீரத்தை ரத்தத்தையும் இந்த உலகில அவரை நம்பி மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு தன்னுடைய சரீரத்தை ரத்தத்தையும் கொடுக்கிறார். அதுக்கு அடையாளமா தான் வாங்க திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் சாப்பிடுங்க. என்ன சொல்றாரு? பேதமை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்து இருப்பீர்கள். ஆமா, ஆன்மீக பேதை அதிகம் இந்த உலகத்துல. எல்லா பேதைத்தனம முட்டாள்தனத்தை விட ஆன்மீகத்துல 99% பேதமை இருக்கிறதுங்கிறார். பேதம் என்ன? ஒரு முட்டாள்தனம், மூட நம்பிக்கை.
தேசம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறார்கள். அததான் சொல்றாரு, வேதமை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. இந்த வேத நீதிபதிகள் எப்படி விளம்புறாரு பத்தி, விளம்புறாரு என்ன, புலம்புறாரு, சொல்றாரு, அறிக்கையிடுறாரு, வாங்க வாங்க, ஏன் புத்தியீனமா இருக்க, ஏன் புத்தி குறைவா இருக்க, ஏன் மூட நம்பிக்கையில இருக்க, வந்துரு வெளியே, உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கேன். என்ன அருமையான உபதேசம் பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை. பேதமை விட்டு விலகுங்கள், அப்போது பிழைத்திருப்பீர்கள். நம்மளை பிழைக்க வைக்கிற ஆண்டவர். எவ்வளவு கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் நம்மை பிழைக்க வைக்கிற தேவன். 9வது வசனம் சொல்றாரு, ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆண்டவர் பரிசுத்தர். அவருடைய அறிவை ஒரு மனுஷனாலையும் ஒரு விஞ்ஞானியாலையும் ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. இதுவரை அவருடைய அறிவை ஆராய்ச்சி பண்ணவர்களும் இல்லை, அவருடைய அறிவை கண்டுபிடித்தவங்களும் கிடையாது. அவருடைய அறிவு ஒரு பயங்கரமான பரிசுத்தமானது. அந்த அறிவோட ரகசியம் யாருக்குமே தெரியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அறிவை நமக்கு கொடுக்கிறார். ஆகையினால் இந்த நாட்களிலே இந்த செய்தி கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த பரிசுத்தரோட அறிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, இந்த பாவ சரீரத்தை நம்ம மேற்கொண்டு இந்த உலகத்துல செம்மையாய் வாழ முடியும். ஆகையினால ஆண்டவரே, கல்வி அறிவு வயிற்றுக்கு சோறு போட்டது, கல்வி அறிவு இந்த உலகத்துல உயர்த்துச்சு. ஆனா முடிவுல என் ஆத்துமா இருள போய் கிடக்குது, என் ஆத்துமா மரணத்துல போய் விழுந்துருது, பாவத்துல போய் விழுந்துருது. எவ்வளவு பெரிய கல்வி ஞானியா இருந்தாலும், கல்வி கற்றவர்களா இருந்தாலும், ஞானவான்களா இருந்தாலும், சில நேரங்களில் அவங்களுடைய மதியீனமான வேலை செய்து கவலைப்படுவார்கள். அதற்கு காரணம் கல்வி அறிவு மேன்மை, இந்த உலக அறிவோட மேன்மை. ஆனா பரிசுத்தராகிய கர்த்தருடைய அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அந்த மனுஷனுடைய அறிவு வெளிச்சமாய் இருக்கும், பிரகாசமாய் இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தரினுடைய அறிவை நாம் கற்றுக்கொள்வோம், அந்த பரிசுத்தருடைய அறிவை நாம் நாடுவோம். ஏனென்றால் நமக்கு முதலாவது உலகத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயம். என்னுடைய ஜீவனை கொடுத்தவருக்கு நான் பயப்படணும், என் தாயின் கருத்துல என்னை உண்டாக்கியவருக்கு நான் பயப்படணும். இந்த உலகத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்கு தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம், அப்படிப்பட்ட ஒரு பயம் இருதயத்துல வந்து விடுமானால் சிறுபிராயத்திலிருந்து அவர்கள் மரிப்பதற்குள்ளதாக இந்த வேதத்தினுடைய மேன்மையெல்லாம் கற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் அவங்க எங்க போனாலும் மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்கும், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஞானமாகி அந்த வீடு கர்ப்ப பையில உருவாக்கும் போது ஞானமாய் உண்டாக்குகிறார். ஏதாவது ஆகாது சாப்பிட்டா உடனே வாமிட்டு வருது, வயிற்றால போகுது. ஆனா ஆண்டவர் எவ்வளவு ஞானமா வயிற்று அவ்வளவு பெரிய குழந்தை உருவாகுது, அந்த அம்மாவுக்கு ஒரு தீங்கு வரதில்லை. ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? அவர் ஞானத்தினால வீட்டை கட்டுகிறார். கர்ப்பத்துல கட்டுற வீடும் அவரால் தான் கட்டப்படுது, உலகத்துல கட்டப்படுற வீடுகளும் அவரால் தான் கட்டப்படுது. ஆனால் மனிதர்கள் ஆகிய சமுதாயம் அவரை அறிய விரும்பவில்லை. அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய அறிவை பற்றி கொள்ளுங்கள், அவருக்கு பயந்தருங்கள். அவர் ஞானத்தை தருவார், நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு வழியை காண்பிப்பார். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் அப்பா, உங்களுடைய பந்தியை நாங்கள், உங்களுடைய வார்த்தை என்னும் பந்தி, வார்த்தை என்னும் அப்பத்தை நாங்கள் புசிக்கும் போது எங்களுக்கு புது பலன் வருகிறது. ஆமாண்டவரே, உங்களுடைய ரத்தத்தை, திராட்சரசம் என்னும் ரத்தத்தை நாங்கள் பருகும் போது, குடிக்கும் போது எங்க சரீரத்துக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது. ஆமாண்டவரே, வாருங்கள், எங்களுடைய பேதமை எங்களை விட்டு விலகணும், எங்க மூட நம்பிக்கைகளை எங்களை விட்டு விலகணும். எங்க குடும்பங்களையும், எங்க பிள்ளைகளையும், எங்க தேசத்து மக்களையும் கட்டி வைத்திருக்கிற அந்த பேதமையான ஆவிகளெல்லாம் வெளியேறணும். எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிகிற அறிவுல நிரப்பப்பட்டு ஒருவர் நேசிக்கத்தக்க, ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தோடு இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா, நாங்க எல்லாரும் இந்த பூமியில இருக்கிற அத்தனை பேர் அறிவுள்ள மனிதர்கள். நாங்கள் ஒருவர் நேசித்து உலகத்தில் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தோடு இருந்து இந்த பூமியிலே உங்களுடைய நீதியை நிறைவேற்றி, ஆண்டவர் தான தர்மங்களை செய்து உங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற்றி உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டு, இந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.